லோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் டெட் லோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெட் லோடுனா இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, பிரிட்ஜ் தானாவே ஒரு வெயிட் கொடுக்கும்ல. பிரிட்ஜுக்கு 100 kg இருக்கு வச்சுக்கோங்க. அந்த 100 kg பிரிட்ஜ் அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுல அது வந்து டெட் லோட். இப்போ நான் லைவ் லோட பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த வண்டி எல்லாம் போகுதுல்ல, பஸ் போகுது, வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகுதுல்ல, இதெல்லாம் லைவ் லோட். லைவ் லோடு வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட். அது போய்கிட்டே இருக்கும். ஒரு சில வண்டி போகும், ஒரு சில வண்டி வரும், அந்த மாதிரி. அதான் லைவ் லோட். அதே மாதிரி இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த போயிட்டு வர வண்டியை அதால் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியும். நம்ம டன்ஸ் ஆஃப் டன்ஸ் வெயிட் தாங்குதுல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக பிரிட்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சம்மர் சீசனில் பிரிட்ஜு எக்ஸ்பேண்ட் ஆகும். வின்டர் சீசனில் பிரிட்ஜு வந்து குட்டி ஆகும், சுருக்கம் ஆகும். அதனால பிரிட்ஜில் கிராக்ஸ் சொல்லுவாங்க. அதை கிராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு பியரிங் யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வீட்டில் செஞ்ச பிரிட்ஜு பாருங்க. இதில் என்னென்னமோ எழுதியிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி தான் பைல்ஸு, டெக்கு, பீமு, ரோடு அது மாதிரியெல்லாம் இருக்குது. அபார்ட்மெண்ட்ஸ் கூட இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்கா? பிரிட்ஜ் பை ஸ்ரீநிகேதெல்லாம் மேலே எழுதியிருக்கோம். சைடில் அப்படியே பாருங்கள் எம்மா அழகாக இருக்குன்னு. இப்போ திரும்ப ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள், பிரிட்ஜ் பை சிட்டி டிபார்ட்மெண்ட்னு எழுதியிருக்கோம். எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். தேங்க்யூ.